ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆசையும் விருப்பமும் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2:13 இப்படியாய் வாசிக்கிறோம். ஏனெனில் தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சையும் விருப்பத்தையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் ஒரு ஆசை விருப்பங்கள் உண்டு. அந்த ஆசை விருப்பத்தை தேவன் தான் நமக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லா உணர்ச்சிகளையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனுஷராக பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு. அந்த விருப்பத்தையும் ஆசையும் தேவன் தான் நிறைவேற்ற முடியும். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அதுபோல் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமானுடைய ஆசை நன்மையே, நீதிமான் விரும்பினது கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நீதிமான்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசைப்படுகிற விரும்புகிற காரியங்களை தேவன் அதை நிறைவேற்ற முடியும். அவருடைய செய்கையின் மூலமாக ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் நிறைவேற்ற முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் முன்னேறணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தேவை சித்தப்படி நல்ல ஒரு திருமணம் நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், பிள்ளைகளை இந்த படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டு தான் அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம். அந்த ஆசை கொடுக்குற ஆண்டவர் நிச்சயமாய் செய்கையின் மூலமாகவும் அதை நிறைவேற்ற விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம தலைப்பில் பார்த்தோம். விருப்பமும் ஆசையும் விருப்பம்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நல்ல காரியங்களை ஆசைப்படும் போது, விரும்பும் போது அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மகிமையான வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும். அதுக்கு யாபேசை பார்க்குறோம். 4:9-10 வாசிக்கும் போது அந்த யாபேஸ் பாருங்க, தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவனாய் துக்கத்தோடு, அவர் தாயே துக்கத்தின் மகன் பேர் வச்சிருக்காங்க. ஆனால் அவர் யாபேஸ் இப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். என் சகோதரருக்குள்ளே நான் என்ன செய்து, தகப்பனே என்னை நீ ஆசீர்வதித்து என் எல்லையை விரிவாக்கி எனது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தரணும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செஞ்சாரு, கேட்டதுனான்னு பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது போல நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் விருப்பத்தையும் உங்கள் ஆசையை என்ன செய்ய வேண்டும், தேவ சமூகத்தில் யாபேஸ் ஜெபம் பண்ண மாதிரி நாம் தெரியப்படுத்த வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ்வது, ஐஸ்வர்யமாய் வாழ்வது, சுகமாய் வாழ்வது, அது மாத்திரமல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நன்றாக இருப்பது, பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமையில படிக்க வைப்பது, இதெல்லாம் தேவன் கொடுக்கிற விருப்பம் தான். எந்த விருப்பமுமே எது சுயமாக நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு ஆசை இருக்குன்னா அது தேவனால் தான் உண்டாயிருக்கு. தேவனால் உண்டானதானால் நிச்சயமா ஆண்டவர் செய்கிறது. வேத வசனத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு ஆதாம் மூலமா உலகம் அனைத்து என்ன செய்யுது, பாவத்துக்குள்ளாங்க கீழ்ப்படியாமையினால. ஒரு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தது மூலமா உலகம் அனைத்துக்குள்ளும் என்ன செஞ்சது, இவ்வளவு திரளான பிள்ளைகளை பிதாவுக்கு என்ன செஞ்சது, கிடைச்சது. இயேசு மூலமாய் எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்வது, ரட்சிப்பு கிடைச்சது. பிதா இயேசு பூமிக்கு அனுப்பி கொடுத்தபடினால எல்லாரும் அந்த இயேசு கீழ்ப்படிந்து வந்தனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. பிதாவின் விருப்பம் என்ன செஞ்சது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதே சபா பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், விரும்ப வேண்டும். நல்ல எதிர்காலத்தை விரும்ப வேண்டும், நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை விரும்ப வேண்டும், நல்ல சுகத்தை விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள், நம்ம வீடு வாங்குற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம விருப்பங்களை ஆண்டவர்கள் தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அதை செய்கையின் மூலமாய் தேவன் நிறைவேற்றுவார். வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 15:5-6 வாசிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சொன்னபடியே அந்த தேசத்தில் நீங்கள் ஆசீர்வதிப்பதினால் நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் அப்படின்னு பார்க்குறோம். நீயோ ஆளுவதில்லை, அவர்கள் உன்னை ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆளுவாயின்னு பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அதை விரும்ப வேண்டும். இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும், இந்த தரித்திரத்திலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு என்ன செய்வது, இந்த வியாதியிலேருந்து நான் வெளியே வரணும்
இந்த குறைவிலிருந்து நாம் வெளியே வரணும்னு என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். விரும்பும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய விருப்பத்தை செய்கையின் மூலமாய் அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, நம்ம வாழ்க்கையில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நான் ஆசையாய் தொடர்கிறேன்னு சொன்னார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் எனக்கு நியமித்த உங்கள் அந்த ஓட்டத்தில் என்ன செய்யறேன்? உன்னை முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடி கிறிஸ்து எனக்கு நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடினேன். ஓடி முடிச்சுட்டாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு அவர் சொல்லிட்டார். நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம்? கிறிஸ்துவுக்காக நம்ம லெக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஓடுற ஓட்டத்தில் தேவனுக்காக நம்ம விரும்புகிற காரியங்களை தேவன் அதை செய்கையின் மூலமாக அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமத்தில் சொல்லிட்டாரு 1:26 என்ன செஞ்சாரு? நீங்கள் இதெல்லாம் எல்லாவற்றையும் படைத்து ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன சொல்லிட்டாரு? இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தாரு பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஆளுகையோடு அந்தஸ்தோடு ஆனந்தமாய் வாழ்வது தேவனுடைய விருப்பமாய் இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? யாருக்கு அடிமை பண்ணக்கூடாது. நாம் ஆழ பிறந்தவர்கள், நாம் அழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆழ பிறந்தவர்கள். அதனால என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவுக்காக நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம் உபாகமத்தில் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் தேவன் பலத்தை கொடுக்கிறார். அப்போ ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இருந்தால் தான் அந்த ஐஸ்வர்யம் நம்ம தேடி வரும். விருப்பம் இல்லாமல் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், போதும் இருக்கிறதுல திருப்தியாக இருப்போம், அப்படி இல்லை. நம்ம இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஐஸ்வர்யமாக இருக்கணும். நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்பினா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வருமானத்துக்கு வேண்டிய வழிகளை தரும். நீங்கள் விரும்பணும், அந்த தொழில் செய்யணும், இந்த தொழில் மூலமாக எனக்கு வருமானம் வரணும், இந்த வேலை செய்யணும், இந்த வேலையின் மூலமாக வருமானம் வரணும், அந்த வருமானத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் செயல்படணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும். விரும்பினா தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காரியத்தை நமக்கு கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்க இடத்துல வாசிக்கிற வாதி இறைத்தும் விருத்தி அடைவாங்க. கொடுக்கணும்னு விரும்பினா தான் உங்கள் கைகளில் பணங்கள் ஐஸ்வர்யம் வரும். விரும்பாட்டினா என்ன செய்ய முடியாது? நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் தேவனே உங்கள் தயவுள்ள சித்தத்தின்படி வாஞ்சியும் விருப்பத்தை உண்டாக்குறவராக இருக்கிற அந்த வார்த்தையின்படி இயேசுவே வார்த்தையினால இந்த பூமிக்கு வந்தார். அதுபோல் இந்த வார்த்தையினால கிருபையினால தான் இயேசுவா வெளிப்பட்டார். அதுபோல் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விரும்பும் பொழுது அந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்களுக்கு வீடாக, பணமாக, உங்களுடைய சுகமாக, உங்களுடைய தொழிலாக அது ஆசீர்வாதமாய் நிறைவேறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களில் என்ன செய்வார்? உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார்னு சொன்னது போல இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஆசையாய் தொடரும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். இதை கேட்கறவங்க என்ன செய்யுங்க? காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென்.